ஆளும் கோலும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த கடக ராசி என்பர்களே, பொதுவாக கடக ராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடக ராசி. எப்போதுமே சரி, கடக ராசிக்கிற பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடக ராசி மட்டும்தான். எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. ஒரு கற்பனையான குணம் கடகத்துக்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி நிறைய கற்பனையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசியார் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படிதான் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். உங்களுக்குன்னு எதுவுமே நீங்க சேமிக்க மாட்டீங்க. எப்படி உங்களுக்கு எதுவுமே நீங்க தேடிக்க மாட்டீங்க. எல்லாமே குடும்பம் குடும்பம் குடும்பம், இதுதான் இவருடைய பிளானே. நம்பி வந்தவங்களை காப்பாற்றக்கூடிய, கை கொடுத்து தூக்கி காப்பாற்றக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க. நம்பி வந்தவங்களை ஏமாத்த மாட்டாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க அந்த கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் எல்லாருமே எப்படா அந்த புரட்டாசி மாசம் முடியும், எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்பீங்க. ஏன்னா ஐப்பசி மாசம் மிகப்பெரிய ஒரு லைஃப்ல பயங்கரமான ஒரு வெற்றி காலமா உங்களுக்கு வரப்போது. பார்த்துக்குங்க, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வீடியோவை. ஏன்னா சுப மாதம் ஐப்பசி மாசம் தான் கடகத்தை பொறுத்தவரை. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம். கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இது பல வருஷத்துக்கு அப்புறம் எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல போறதுனால இது மிகப்பெரிய யோகமான மாதம். இதை விட்டுறக்கூடாது இந்த வீடியோவை. இப்ப கிரகமே பார்ப்போம். உங்க ராசிலே பாருங்க, குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. உங்க ராசியில குரு உச்சம், 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார், 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சார செய்வார், 4ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்வார். அதுவும் துலா ராசியில 5ஆம் பாவத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. விருச்சக ராசி 8ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் கிரக அமைப்பு. இதுல 3 கிரக பயிற்சி வரும் இந்த மாசத்துல. முதல் பயிற்சி செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்துக்கு எப்ப பயிற்சி ஆறாருன்னா கரெக்டா 5ஆம் தேதி விருச்சக ராசி வந்துடும் 5ஆம் இடத்துக்கு. துலா ராசியில் உள்ள புதன் பகவான் 5ஆம் பாவத்துக்கு விருச்சக ராசிக்கு, அதுவும் ஐப்பசி மாசம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா 10ஆம் தேதி வந்து சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வர்றாரு. 10ஆம் தேதி ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் வந்து பலமா உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. எப்ப தெரியுமா? 14ஆம் தேதிக்கு அப்புறம். ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல சூரியோட சேர்ந்து சூப்பரா இணைகிறாரு. இங்க நீசமான வேலை நடக்காது. நீசப்பங்க ராஜயோகமா 14ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா மாறும். இது சரியாந்திர நேரம் பார்த்துக்கணும். லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம். நீங்க ஜெயிக்கணுமா தோக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் ஐப்பசி மாசம் மட்டும். லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பார்க்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம் தான். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய அந்த ஐப்பசி மாசம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் பாத்துங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை சொல்றேங்க, கடகராசியை பொறுத்தவரை கடன், பகை, எதிரி நிறைய பேர் பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், வேலை உத்தியோகமோ, யார் ஜாதகத்துல குரு சரியில்லையோ, எதிரி பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எல்லாருமே 7ரை சனி, அதாவது அஷ்டம சனி முடிஞ்சுன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுங்களா?
எனக்கு கடன் இருக்கு, நகையை அடை வச்சுட்டேன், எனக்கு வம்பு வழக்கு இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கேன், ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு குழப்பத்துல இருக்கேன், ஏன் எனக்கு எதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன உருவாகுறான் என்னன்னே தெரியல, ஒரு குழப்பத்துக்கு போயிட்டேன், தந்தை தாயோடைய ஆரோக்கியம் சரியில்லை, ஒரு தைரிய சிந்தனை என்கிட்ட இல்லை, இப்படிதான் நிறைய பேர் பார்த்துருக்கு. கேட்டு பாருங்களேன். கடகத்தை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு குழப்பம் இல்லாம நீங்க இருக்க முடியுதா? உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். வருமான பொருளாதாரம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வண்டி வாகனத்து செலவு, குடும்பத்தை செலவு, நிறைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், நிறைய பேருங்க. திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது, திருமண தடை வர்றது, படிப்புகளில் தாமதமாகிறது, நினைச்ச வேலையை பார்க்க முடியல, வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்க விசா பிரச்சனை, நிறைய பேருக்கு விசா பிரச்சனை இருக்குமே. வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியத்துல விசா பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, நிறைய பேருக்கு. ஏன்னா அதிக ஜாதகம் குரு சுக்கரன் ஜோதிட டிவியில் அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த கடகராசி மட்டும்தான். அதனாலதான் அவ்வளவு விஷயம் உங்களுக்கு கெட்ட விஷயம் நடந்துச்சு. இப்ப ஏன் நல்லது விஷயத்த நம்ம சொல்ல வரங்காரன்னா, குரு உங்க ராசிக்கு வந்துட்டாரு, உங்க ராசியில உச்சத்துல உட்காந்துருக்காரு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, இறைவன் உங்க பக்கம் பாக்குறாரு. நம்ம செஞ்ச நல்ல விஷயம் இருக்குல்ல, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிருப்போம்ல, அந்த விஷயம் இப்ப நம்மளை காப்பாத்துது. யாருமே இந்த கலியுகத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாத ராஜா, எல்லாத்துக்குமே கர்மா கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, ஏதாவது சொல்லுவாங்க, ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்றும். எப்படி? நீங்க செஞ்ச தர்மம் கண்டிப்பா காப்பாற்றும். அதனாலதான் நான் பிறப்பு ஜாதகம் எடுத்து பார்த்துக்கணும்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வரும், இது நடக்கும், இது நடக்காது, இது சம்மந்தமா பண்ணுங்க, இது தொழில் பண்ணுங்க, இது சம்மந்தமா வேலை பாருங்க, இது சம்மந்தமா படிப்பு படிங்க, இது சம்மந்தம் நல்லா இருக்கும், ஏதாச்சும் உங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும். அதனால எல்லாருடைய ஜாதகத்திலையுமே திசை புத்தியும் பார்த்துக்கிட்டு, இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலன் எடுக்கணும். எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் நோட் எடுத்து வேகமா ஓடிடுவாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணலாமா? ஏன்னா இந்த மாசம் எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. நல்ல காரியத்துக்குள்ள மாசம் இந்த மாசம். அது எல்லாமே நல்ல கிரகம் உங்க ராசி மேல வர்றாரு, குருவே உங்க மேல வர்றாரு. சரியாந்திரையோ, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க முதல் பலனே சொல்றேன், கடன் யாருக்கும் எவ்வளவு கடன் வந்தாலும் சரி அந்த கடனை பேஸ் பண்ணிருவீங்க. கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. கடன் பிரகை சரியாகும், எதிரி பிரச்சனை சரியாகும், உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே சொல்றேன், ஐப்பசி மாசம் பிறந்த உடனே வேலை உத்தியோகம், ப்ரொமோஷனான வேலை, முன்ன வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு விசா பிரச்சனை, வெளிநாட்டுல வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருக்குது. பாத்துங்க, இதான் முதல் பலனே. கடன் பகை வேலை உத்தியோகம் கிடைக்கும், அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்க பக்கம் வரும். பாத்துங்க, நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வருமானம் இன்கமே இல்லைன்னு சொல்றாங்க. வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். இடமோ வீடோ வாங்க போறீங்க, இடத்துல பூமியில காசு பணம் போட போறீங்க, ஏதோ ஒரு சொத்துல உள்ள வெள்ளம் தான் சரியாக போகுது. ஐப்பசி மாசத்துல இடம் வீடு கிரயம் பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு, பாத்துக்கோங்க. உங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகும். கோர்ட்டோ கேஸோ வம்போ வழக்கோ எப்படிப்பட்ட வழக்கம் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. திருமணத்துல உள்ள தடை நீங்கிரும். நிறைய பேருக்கு திருமணம் பண்றது ஏன்னா கடகராசி மட்டும்தான். இதை எழுதியே கொடுத்துடலாம். காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணா குழந்தை பாக்கியம் கருத்திருச்சியாகும். இதை மாத்தவே முடியாது, பாத்துக்கோங்க. சொந்த வீட்டுல செவ்வாய் வந்துருவாரா, அப்ப குழந்தை கிடைக்க போகுது. குரு பாக்குறாரா, கண்டிப்பா குழந்தை கிடைக்க போகுது. இது எல்லாமே சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. வெளிநாடு வெளியூர்ல வேலை போக முயற்சி பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க இப்ப பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிச்சு பாருங்க தொழில. செம்ம யோகம். இப்ப மாமனார் மாமியோடைய சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கும், லாப வருமானம் இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா எழுதி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன் லாட்ரி யோகமும் அரசாங்க வேலை ரெண்டுல ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு வரும், பாத்துக்கோங்க. நல்ல சூப்பரா இருக்குன்னா குரு வந்தாவே பணம் வரணும், அவ்வளவுதான். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். இப்ப நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருதுன்னா உங்க ராசி மேல குரு இருக்காரு. சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். நான் சொல்றது இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பூசத்துல பிறந்தவங்க நல்ல லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது, சூப்பரான யோகம் வருது. நினைச்ச காலத்துல சாதிக்க போறீங்க. எந்த ஒரு கஷ்டமும் உங்க பக்கம் வராது. பூசத்துல பிறந்தவங்க வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு வெளியூரோ, படிப்புகளில் தொழில் மாற்றமே சூப்பரா இருக்கும். நீங்க நிறைய கெட்ட விஷயத்த பாத்துறீங்க, நிறைய நல்ல விஷயத்த பார்க்க போறீங்க. நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும். நினைச்ச விஷயத்த சாதிக்க போறீங்க. பூசத்துல பிறகு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா அமையுது.
கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை எதுவுமே வராது. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அடுத்து ஆயில்யம் சிறப்பு. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஆயில்யம் சிறப்பு தான். அறிவான நட்சத்திரம், புத்திசாலியான குணம் இருக்கும், நிறைய இருக்கும். கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, எல்லாமே லைஃப்ல சூப்பரான ஒரு யோகம் இருக்கு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலை உதவியில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆயில்யம் சிறப்பு. பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வருது. கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், திடீர் யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் கடக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.